அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய கவிதையின் தலைப்பு குணநலன் போற்று. குணநலன் போற்று. பிறர் செய்த உதவியை நினைக்கும் நன்றி, மனசாட்சிக்கு பயந்து வாழும் நேர்மை, பிறர் துன்பம் கண்டு மனம் இரங்கும் கருணை, எந்த செயலின் விளைவிற்கும் ஏற்கும் பொறுப்பு, ஆழ்கடல் போல் என்றும் நிலைக்கும் அமைதி, பூமி போல் துன்பங்களைத் தாங்கும் பொறுமை, எல்லா உயிர்களிடத்தும் வெளிப்படும் அன்பு, முகம் தெரியாத மனிதர்களிடம் காட்டும் நட்பு, சான்றோர்களுக்குத் தரும் மரியாதை, அநியாயம் கண்டு பொங்கும் துணிச்சல், தீரா துன்பத்திலும் உருக்குலையாத உறுதி, பெற்றோர் உற்றோர் மீது கொள்ளும் நம்பிக்கை, எல்லா கலைகளையும் கற்றுத் தெளியும் திறமை, கூடி வாழ துணை புரியும் ஒற்றுமை, உயிரைவிட மேலாக பின்பற்றும் ஒழுக்கம், நம்மை பிறரிடமிருந்து பிரித்துக் காட்டும் தனித்துவம், பிறர் நிலையறிந்து வழங்கப்படும் மன்னிப்பு, இல்லை என்று கேட்கும் முன் அளிக்கும் ஈகை, அழிவைத் தடுக்க சிந்திக்க உதவும் அறிவு, பின் வருவதை முன் அறியும் உள்ளுணர்வு, பெண்மையை போற்றிக் காக்கும் பேராண்மை, தன்னலம் விரும்பாது உருகும் தாய்மை, பெண்மையை போற்றிக் காக்கும் பேராண்மை, தன்னலம் விரும்பாது உருகும் தாய்மை, எண்ணற்ற குணநலன் போற்று, வாழ்வில் முன்னேறு ஒன்றை ஏற்று, எண்ணற்ற குணநலன் போற்று, வாழ்வில் முன்னேறு ஒன்றை ஏற்று. இந்த குணநலன் போற்று என்ற தலைப்பு நீலகண்டத் தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பிற்கு கவிதை எழுதும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டத் தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை.